சிக்கு சிறுத்த சிக்காதுல. வெல்கம் டு சேனல். போன தடவை பார்த்துக்கிட்டீங்கன்னா வானகார மார்க்கெட்டு போட்டிருந்தேன். அப்போ எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து காசிமேடு மார்க்கெட்டு போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த தடவை வந்து காசிமேடு வந்திருக்கேன். பின்னாடி பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7:50 8 மணிக்கு நான் வந்திருக்கேன். இப்போ எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போயே ஓவர் க்ரௌடு, மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அதிகமாகவே மக்கள் வந்துட்டு இருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் இன்றைக்கி என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி சண்டே மார்க்கெட்டு என்ன ரேட்டு விற்கிது என்னன்னு நம்ம இப்போ போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடாக இருக்குது. எப்பயுமே இந்த அளவுக்கு இருக்காது. மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓவர் க்ரௌடாக இருக்குது. ஊருப்பட்ட பேர் மக்கள் வந்து அதிகமாகவே வந்திருக்காங்க. பாருங்கள், மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதுவும் எடுத்து காட்டிடுறாங்க. மீன் நல்லா இருக்குது, இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடுறாங்க. மத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு தராங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இந்த மாதிரி சின்ன பாறையெல்லாம் வந்து 250 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா 200 ரூபாயாம்மா. நண்டு பாருங்கள் 150 ரூபாய்க்கு தராங்க. மத்தி 100 ரூபாய்க்கு தராங்க. பரவாயில்ல, ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. இறால் 200 ரூபாய்ங்களாம்மா. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மீன் லெதர் ஃபிஷ்ஷு அது இதுன்னு நிறையா இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ணா எவ்வளோண்ணா? 150 ரூபாய்க்காண்ணா? இதுண்ணா 400 ரூபாயாண்ணா? ஓகே, பரவாயில்ல. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. நம்ம வாங்குறதுக்கு ஓகேவாக தான், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். காசிமேடு வந்தீங்கன்னா ஒரு பெரிய மீனே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாம். இங்கே பாருங்க, எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் தான் இருக்குது. நண்டு 150 பாருங்க. பாறையெல்லாம் பாருங்க 200 250. கனவா பார்த்தீங்கன்னா 200 ரூபா சொல்கிறாங்க. ஓகே தான், பெஸ்ட்டு. வந்தீங்கன்னா காசிமேடு நான் கூட சொன்னாங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஒர்த்து நல்லா இருக்குது. வாங்குறவங்க வாங்கலாம். இங்கே வந்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா 3 to 6 வரைக்கும் நடக்குமாம்மா. மற்றது பார்த்தீங்கன்னா மற்ற மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிலிருந்து இந்த மாதிரி நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு மீன் வாங்குறது 2 மீன் வாங்குறது ஸ்டார்ட் ஆயிருமாம்மா. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா மதியம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் பீக்காக இருக்கும். மதியத்துக்கு மேலே வந்தீங்கன்னா இன்னும் கம்மியாக நம்ம வாங்கலாம். இந்த ரேட்டு பாருங்கள், பாருங்கள் 800 ரூபாய் அந்த மீன் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அடித்து பேசணும்னா இன்னும் நம்ம ரேட்டு வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பாக கூட வாங்கலாம். ஒர்த்து தான். எல்லா மீன் ஜிலேபிலாம் பாருங்கள், சின்ன ஜிலேபி தான் 10 ரூபாய், இங்கே பெரிய ஜிலேபி இருக்குது. வஞ்சிர மீன் பார்த்தீங்கன்னா 800 ரூபா கிலோ ரேட்டு போயிட்டு இருக்கு. 800 ரூபாய்க்கு ஒர்த்து கிடையாது. 600 ரூபா வாங்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எதுவும் ஒன்றும் நல்லா தூண்டியில் பிடிச்ச மீன் இந்த மாதிரி இருக்குது. 2500 ரூபா சொல்கிறாங்க மீன். வஞ்சர மீன் பாருங்க, எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு 2 மீன் தான் இருக்குது. போகிறப்ப பார்த்தீங்கன்னா 8 மீன் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு மீன் வந்து இந்த அக்கா வந்து 2000 ரூபா சொன்னாங்க. நெஞ்சு போனால் நமக்கு 1500 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த கூடையில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயாம்மா. நான் கூட சொன்னாங்க ரேட் அதிகமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் ஒரே ரேட்டு தாங்க, எல்லாம் எங்கே வாங்கினாலும் ஒரே இதை மாதிரி தான் இருக்குது. 200 ரூபா கிடைக்குது. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் ஒரு 2 கிலோ வர அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எடுத்து செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு போகலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. க்ரௌடு ரொம்ப அதிகம். கொஞ்சம் நெஞ்ச க்ரௌடு இல்லை, ஓவர் க்ரௌடாக இருக்குது. பாருங்க, பாறை வஞ்சரம், பாறையும் வஞ்சரையும் ஒரு மீனாமா. என்னவா விற்கிறாங்க, கொஞ்சம் நெஞ்சமாக விற்கிறாங்க. ரேட்டு ஊருக்கு ஒன்று. இது பாருங்க 4000 ரூபா சொன்னாங்க. அது அப்பா, பார்க்காத மீன் எல்லாத்தையும் இங்கே பார்க்கலாம் போல. கூடையில் இருக்கிறது அதிகம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கூடையில் வைக்கிற மீன் தான் ரொம்ப அதிகமாக வித்துட்டு இருக்காங்க. வாங்கலாம். பாருங்க, காசிமேடு மார்க்கெட் வரப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இந்த கரெக்டாக இந்த என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா கோயில், அங்கே வந்து பைக் பார்க்கிங் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் உள்ள நடந்து வந்தீங்கன்னா இந்த எண்டு வரைக்கும் போகலாம். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும். அப்படிங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த போட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இருக்கிறதுலே பெரிய போட்டு. இங்கே நம்ம காசிமேடு மார்க்கெட்ல இருக்கிறதுலே இந்த போட்டு தான் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா போட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நிறுத்தினாங்க. ஆனால் இந்த போட்டு பாருங்க, இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் கார்னர்ல நிறுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த போட்டு போயிட்டு வந்து 30 நாள் ஆகுதாமா. 30 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கு, மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு டிமாண்டு. நிறைய மெடிசனான மருந்தெல்லாம் நிறையா, அந்த மீன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்தாங்க. எடுத்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்ப சீக்கிரம் ஓடிடுச்சு.
அந்த அளவுக்கு இந்த போட்டில் நல்லா மீன் எல்லாம் கொண்டாந்துருந்தாங்க. எல்லாமே சின்ன மீன்லாம் கிடையாது. புதுசா இந்த மாதிரி டெய்லி கொண்டு வருவீங்க, அந்த ஒரு வாரம் போயிட்டு வரீங்க, சின்ன மீன்லாம் கிடையாது. எல்லாமே பெரிய மீன் தான். வஞ்சரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி தான் இந்த போட்டில் இருந்தது. பரவாயில்ல, சூப்பராக இருந்தது. இந்தியா ஃபிளாக்லாம் போட்டிருக்காங்க, வேற லெவலில் இருக்கப்பா. பாருங்க, இந்த எண்டில் இருந்து இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டோமா, இப்போ பாருங்க இங்கேருந்து இன்னும் இதுக்கு மேலே ஒரு மார்க்கெட் இருக்கம்மா. இது வந்து எப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட்டு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன மார்க்கெட். இந்த தூண்டில பிடிக்கிறது சின்ன வைபர் போட்டு தான் இங்கே பாருங்க இந்த மாதிரி போட் இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பிடிக்கிறது வந்து அந்த சைடு இருக்காமா. இப்போ அங்கேயும் நம்ம போய் பார்ப்போம். எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற மார்க்கெட்டு யாரும் பிடிக்கிறது கிடையாது, வீடியோ எடுக்கிறது கிடையாது. அந்த சின்ன மார்க்கெட்டை தான் போய் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கேயே நமக்கு வந்து ரேட்டு கம்மியாகவே கிடைக்கிது. யாரும் இங்கே வந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, எல்லாமே அங்கே போய் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். நீங்களும் இங்கே வந்து பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்கேயும் ஒர்த்து தான், அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு மீன். இங்கேயும் வந்தீங்கன்னா நல்லா சூப்பர் மீனாக வாங்கலாம். எல்லாமே ரேட்டும் கொஞ்சம் இதாக தான் இருக்கு, அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எவ்வளோக்கா? ரெண்டுமேவா ஒன்றா? ஒரு மீன் 3000 ரூபா. ஓகேக்கா, இது 2500. இந்த மீனுக்கா? சீலாவா? எவ்வளோ ரேட்டுக்கா? இன்னைக்கு இந்த ரேட்டு 3000 ரூபா ஒரு மீன். பாருங்க, இப்போ இருந்தாலும் ஒரு 4-5 கிலோக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக தான் இருக்கு. பரவாயில்ல, மார்க்கெட்டு சும்மா களை கட்டுது, கும்பல் பயங்கரம். பாருங்க, மீன் எல்லாம் பயங்கரமா விட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, செம்மையா இருக்கு. இருங்க, ரேட் என்னன்னு கேட்போம், நல்லா சொல்றேன். மார்க்கெட் ஏலம் போயிட்டு இருக்கு போல இந்த மீன். சாரி, அந்த மீன் ஏலம் போயிட்டு இருக்கு. 1400 1400 1400 1400 1400 1400 லெதர் ஃபிஷ் எல்லாம் மிக்சிங் சேர்ந்து 1400 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, இந்த இடத்துல மட்டும் ஏழை விடுறாங்க. பாருங்க, அப்பா இருக்கிறதுலே வஞ்சரம் பெரிய மீன். எவ்வளோக்கா? 2500. பரவாயில்ல, அது 2400 2500 2400 100 ரூபா கம்மி. பரவாயில்ல, கொஞ்சம் 100 ரூபா முன்ன பின்ன டிஃப்ரெண்ட் ஆகுது. பட் ஆனால் சைஸு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. மீன் அதே மாதிரி செதில் பார்த்து வாங்குங்க, செதில் பார்க்காம வாங்கிடாதீங்க. இங்கே பாருங்க, லப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மீன்ல இந்த ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கான்னு செக் பண்றதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. அங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க, மீன்ல வந்து செதில் பார்க்கணும். ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷான மீன். செதில் வந்து சிகப்பா இருக்கணும், பச்சையா இருக்கக்கூடாது, கருப்பாகக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து மீன் வந்து 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்ச மீனாக இருக்கும், கெட்டு போன மீனாக இருக்கும். ஸோ அதனால பார்த்துக்காங்க, பார்த்து வாங்கிக்காங்க. போட்டும் இப்போ ஒன்றும் இறக்குற மாதிரி இல்லை, விடியங்காத்தாலே வந்து இறக்கி விட்டாங்களாமா. இப்போ இருக்க ஒரு சின்ன 1-2 போட்டு வர போட்டு மட்டும், சின்ன போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் இப்போ எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து அந்த இன்னொரு மார்க்கெட் சொன்னோம் பார்த்தீங்களா, சின்ன மார்க்கெட்டு, அதுக்கு போகிற வழி இந்த சைடு. இப்படியே நடந்து போனோம்னா நம்ம போயிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய மார்க்கெட், இங்கேருந்து 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா காட்டுற பாருங்க வீடியோவில் ஃபுல்லாகவே நடந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வெயிலும் அது அந்த அளவுக்கு வெயில் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. மற்ற நாளோட இன்னைக்கு ஏதோ வெயில் பரவாயில்ல, இல்லைன்னா அவ்வளோ வெயில் 8 மணிக்கு 9 மணிக்கு போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துரும் சாமி. பரவாயில்ல, ரேட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன், பாறை, ஜிலேபி, கனவா, இந்த மாதிரி மீன் தான் இருக்கு. ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி தாங்க இருக்கு. பார்க்கலாம், இந்த மீன் பாருங்க 3000 ரூபா, இது பக்கத்தில் இருக்கு 3500. வேற லெவல்ல இருக்கு ரேட்டும், வந்து அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு தான். மத்தி மீன் பாருங்க, மத்தி மீன் வந்து 100 ரூபாய்க்கு தராங்க, நண்டு 100 ரூபாய்க்குங்களாமா. இங்க பாருங்க, இறால்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு தராங்க. போக போக ரேட்டு ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு. 200 ரூபா போயிட்டு இருந்து போறப்ப, ஆறப்ப பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் இருக்கு. டைம் போக போக வந்து ரேட்டும் குறையுது. பார்த்துக்காங்க, வர்றப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பிளான் பண்ணி வந்துக்காங்க, அதுதான் ஒர்த்து.
ஏன்னா 8 மணிக்கு வரப்போலாம் மக்கள் வந்து கரெக்டாக 7 மணிக்கு 8 மணிக்கு வருவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டான இதாக ரேட்டு வந்து கரெக்டாக இருக்கும். அடித்து பேசணும். மோஸ்ட்லி காசிமேடு பொறுத்த வரைக்கும் அடித்து பேசணும். அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த ரேட் இருக்குப்பா, இவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் 2000 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேசலாம். அவங்களே சொல்லுவாங்க, எப்போ நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க, இந்த ரேட்டுக்கு தரோம், இவ்வளோ ரேட்டுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசுவாங்க. ஸோ அதனால் நமக்கு பெரிய பெனிஃபிட் அதுதான். நம்மளால முடிஞ்ச ரெகுலர் ஃபஸ்ட்டு தடவை வரப்போ கொஞ்சம் வந்து செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு வந்து வாங்குங்க. நம்ம உடனே வாங்கிடக்கூடாது. ஏன்னா ஒரு அவ்வளோதான் போயிடும். 500 போச்சு, 1000 போச்சு, அளந்துட்டு உட்காந்துருக்கணும். நிறைய இருக்கு. பீஸ் டு பீஸே தர்றாங்க. மீனும் பாருங்க, பீஸ் பாருங்க 850 இருக்கு. வஞ்சர மீனும் பாருங்க பயங்கரமா இருக்கு. பெரிய பெரிய மீன் தான் ஃபுல்லா வந்திருக்கு. எவ்வளோக்கா? 1 கிலோ 1000 ரூபாயாக்கா? தூண்டில பிடிக்கிற வஞ்சர மீனுங்க. சொரா பாருங்க, இவ்வளவு தூரம் பார்க்காம இருந்து சொரா கீழே போட்டு வச்சிருக்காங்க. வஞ்சர மீனுக்குள்ள மதிப்பு கூட சொராவுக்கு இல்லை போல. சொரா கீழே கிடக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. பாருங்க, இந்த அண்ணன்கிட்ட வஞ்சர மீன் கேட்டேன். ஒரு வஞ்சர மீன்ல ஒரு பெரிய ஒரு மெடிசன் மாதிரி சொல்றாப்புல. என்னன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து தலையை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அந்த தலையை என்ன பண்றாங்க, இவங்க கவர்ல எடுத்து வச்சுக்கிறாங்க. காலு கீழே பாருங்க, காலு கிட்ட அந்த வஞ்சர மீனுக்குன்னு எடுத்து வச்சிருக்காரு. அந்த தலையை மட்டும் எங்க வீட்டுல போய் குழம்பு வச்சுக்குவாங்களாம். ஏன்னா தலை தான் ரொம்ப டேஸ்ட் வஞ்சர மீன்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, சொராவும் பாத்தீங்கன்னா 300 ரூபா தான் இருக்கு. 300 ரூபா தான் நம்ம சொரா. இந்த வாளுக்கு தான் மதிப்பாகும். இதுல இருக்க நரம்பு வந்து அவ்வளவு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தாய்மார்களுக்கு வந்து பாலூட்டி தாய்மார்கள்னு சொல்றாங்க இல்ல, அந்த மாதிரி வந்து இந்த சொராவை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒர்த்துன்னு சொல்றாங்க. பரவாயில்ல. வஞ்சர மீன்ல இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. யார் ரேட் எவ்வளவு ரேட்டு வைக்கணும்? ஏன்னா தூண்டில மட்டும் தான் பிடிக்க முடியுமா? வலையில ஒரு சில மீன் தான் ஏதோ ஒண்ணு மாட்டுமா. தூண்டில தான் மோஸ்ட்லி அதிகமா பிடிக்கும். அதனாலதான் இதோட ரேட் அதிகமா இருக்கு. மீனும் அதோட ஒர்த்தும் அதிகமாக இருக்குது. தலை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது தலை. வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 காசிமேடு மார்க்கெட்டு மூட போகிறாங்க. பார்த்துக்காங்க. 2 மாதம் வந்து மீன் ரேட்டெல்லாம் வேறு லெவலில் ஏற போகுது. இது கன்ஃபார்மு. ஏப்ரல் 15 2 மாதம் வரைக்கும் என்னென்னா மீன் வந்து தடைக்காலம் போட போகிறாங்க. மீன் ரேட்டு வேறு லெவலில் எங்கேயும் ஏற போகுது. பார்த்துக்காங்க. அப்படி சப்போஸ் மீன் வேணும்னா இந்த சின்ன போட்டு மட்டும் ஆழ்கடல் போகாத இந்த மட்டும் ஏரியாவில் மட்டும் சுற்றுற இது மட்டும் பார்த்திங்கன்னா மீன் வாங்கிக்கலாமா. இந்த சின்ன சின்ன மீன் மட்டும் கிடைக்குமா. ஆழ்கடல் கிடைக்கிற மீன் கிடைக்காது. ஸோ இனிமேல் விற்கிற மீன் பார்த்திங்கன்னா 600 700 விற்கிறது 1000 1500 இந்த ரேட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ பார்த்திங்கன்னா மீன் பிரியர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி இதுதான். 2 மாதம் வரைக்கும் போட்டு காசிமேடு மார்க்கெட்டு வர்றது வேஸ்ட்டு. சின்ன மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா மீனும். அவ்வளோதான். ஒரு சில மீன் நம்ம ஆசைப்பட்டு வாங்குற பெரிய மீனெல்லாம் வாங்க முடியாது. சின்ன மீனெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். இதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸு, தெரிஞ்சுக்கோங்க.